ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக வேட்பாளர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அதிமுகவின் முகமாக கருதப்படும் எடப்பாடி அவர்களின் தலைமையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் விபி பிரபு. வணக்கம் சார். வணக்கம். இப்போது செங்கோட்டையன் கடந்த 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பிறகு அவர் தான் அதிமுகவின் முகமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற போது தற்பொழுது உங்கள் சிறு வயதிலேயே உங்களை அறிமுக வேட்பாளராக உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அதிமுகவின் முகம் அப்படின்னு இல்லைங்க, ரெட்டலை தான் முகம்ங்க. ரெட்டலை யாருன்னாலும் ஜெயிக்கிறாங்க. அது ரெட்டலையின் கோட்டை. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி இரட்டலையின் கோட்டை. இரட்டலை சின்னத்தில் யாருனாலும் ஜெயிப்பாங்க. போன டைம் செங்கோட்டையன் ஜெயிச்சார், 8 முறை செங்கோட்டையன் ஜெயிச்சார். இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்த டைம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போது இந்த 8 முறை அவர் தொடர்ந்து ஜெயித்ததுக்கான காரணம் அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. நான் யாரோட பேரையும் யூஸ் பண்ணாமல் எனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அதனால் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, அது மாதிரிலாம் இதல்ல. செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு நான் நின்னாங்காட்டி தான் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி ஜெயிக்குது. சின்னத்தை வச்சு தான் ஜெயிக்கணும், ரெட்டலை சின்னத்தை வச்சு தான் ஜெயிக்கணும். இப்போது உங்களை வேட்பாளராக அறிவித்த பிறகு இப்போ எல்லா பகுதியிலும் நீங்கள் போகிறீங்க. கோபி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க. உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? அதே மாதிரி கூட்டணி கட்சிகளோட வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் உங்கள் வரவேற்புக்காக அவங்களும் பிரச்சாரத்தில் பங்கேற்றுருக்கிறாங்களா? ஒரு சில பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு கூட்டணி கட்சிகள் வருவதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போகிற பகுதிகளில் எப்படி? இல்லைங்களா, கூட்டணி கட்சி எல்லா இடத்துக்குமே கூட்டணி கட்சிக்காரங்க வராங்க, எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க, இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா பக்கம் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ கோபிக்கு நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்கன்னா முதல் கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? கோபியை மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு கோரிக்கை கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, புறவழி சாலை, பாதாள சாக்கடை, கூட்டு குடிநீர் திட்டம் மூலிமா அனைத்து கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் ஆற்று நீருக்கு ஏற்பாடு பண்ணுவோம், கோரிக்கை வைப்போம். தொடர்ந்து இப்பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறது தினசரி காய்கறி சந்தையில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதே மாதிரி அந்த கட்டிடம் கட்டியுமே பயன்பாட்டுக்கு வருவதில் ரொம்ப சிக்கல் இருக்குங்கிறாங்க. அதுக்குண்டான தீர்வு உங்ககிட்ட என்ன இருக்குது? அது பில்டிங் 2 ஃப்ளோர் கேட்குறாங்க, மேலே ஒரு ஃப்ளோரும் கேட்குறாங்க. தினசரி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் கேட்குறாங்க. நம்ம அதே ஒரு கோரிக்கையை வைப்போம். நாங்கள் 8 முறை அவர் வெற்றி பெற்று உறுப்பினராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கோபி பெருமளவில் வளர்ச்சி இல்லை. சட்டமன்ற தொகுதிகளுக்கு போதியான நிதி கிடைச்சுமே இவர் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோபி விவசாயி சார்ந்த இடங்க, விவசாயி சார்ந்த ஊர். விவசாயியை சார்ந்த ஊருங்கும்போது உங்களுக்கு விவசாயிக்கு சம்மந்தப்பட்ட நெல் கொள்முதல் குடோன் கொண்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரி காலேஜ் கொண்டு வரலாம். இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். இவர் எதுவும் பண்ணலை. இவர் பண்ணது பார்த்திங்கன்னா ரோடு பண்ணியிருக்காரு, ட்ரைனேஜ் வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் பெரிய வளர்ச்சியில் எதுவும் பண்ணல. இவர் 8 முறை இவர் இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பெரிய வளர்ச்சியில் எதுவும் இவர் கொடுக்கல. நாங்கள் இந்த டைம் நாங்கள் அதை பண்ண போகிறோம். நாங்கள் வளர்ச்சிக்கு கொடுக்க போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நாங்கள் வளர்ச்சி கொடுக்க போகிறோம். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் 18ஆம் தேதி 2 இடங்களில் பிரச்சாரம் இங்கே பண்ண போகிறாரு, கோபி பகுதிகளில் பண்ண போகிறாரு. அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டுருக்கு? அதை நீங்கள் எப்படி? பெர்மிஷன் வாங்கிட்டேங்க. 3 இடத்துல நடக்க போகுது. ஒன்று கச்சேரிமேடுங்க, கோபியில் ஒரு இடத்துல நடக்க போகுது, நம்பியூர் ஒரு இடத்துல நடக்க போகுது, டிஎன் பாளையத்தில் ஒரு இடத்துல நடக்க போகுது, 4 ரோட்டில் நடக்க போகுது. இப்போ அவர் கடந்த முறை நம்ம மாநாட்டுக்கு வந்த போது பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் கட்டமாக கோபியில் தான் நாங்கள் ஜெயிப்போம், எங்களோட வெற்றி விழா இங்கே தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில்? கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி தான் எடப்பாடியார் ஆட்சி அமைக்க போகிறாரு. கோபி சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக இரட்டலை தான் ஜெயிக்க போகுது. வெற்றி விழா இங்கே தான் கொண்டாட போகிறோம். குறிப்பாக அதிமுக வேட்பாளர் பிரபு கூறியது போல் கோபி சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். அதோட வெற்றி விழாவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். நன்றி.